ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமः. ஓம் ஸ்ரீ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியே நமः. ஓம் ஸ்ரீ பிரம்மா விஷ்ணு சிவாய நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வந்தே ஸ்ரீ குரோர் மண்டலம். நாம் இன்றைக்கி ஸ்ரீலலிதா 12th எபிசோடில் இருக்கோம். பகவத்கீதை முதல் அத்தியாயம் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். பகவத்கீதை முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம். விஷாதம் அப்படின்னா டீப் கிரீஃப், ரொம்ப ஆழ்ந்த வருத்தம், இல்லை கவலை, இல்லை சோகத்தில் மூழ்கி இருக்கிறது. ரொம்ப இதுவாக, அதாவது எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன், என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டேஜ் தான் விஷாதம். அந்த அர்ஜுனர் அந்த குருக்ஷேத்திரத்தில் எல்லாரையும் பார்க்கறச்சே அவர் அந்த மாதிரி ஒரு சோகமான ஒரு நிலைக்கு வந்துடுறார். அவரோட அந்த மனோநிலை என்ன அப்படிங்கிறது தான் இந்த முதல் சாப்டர். நாம் இதை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். இந்த மொத்த பகவத்கீதையிலையுமே இவர் திருதராஷ்டிரர் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்குறார். அங்கே குருக்ஷேத்திரத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்குறார். அந்த ஒன்று தான். பாக்கி மீதி எல்லாம் மொத்த பகவத்கீதையும் சஞ்சயன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அங்கே என்ன நடக்கிறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இதுதான் கீதை. அவருடைய கொஸ்டின், திருதராஷ்டிரரோட கொஸ்டின் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவः மாமகாக பாண்டவாశ్చைவ கிம குர்வத சஞ்சய அப்படின்னா, இந்த சஞ்சயனை பார்த்து கேட்குறார். இந்த தர்ம பூமியான குருக்ஷேத்திரத்தில் ஒன்றா கூடியிருக்காளே, இவா யுத்தம் செய்ய விரும்பியவர்களாக இருக்காளே என்னுடையவர்கள், இந்த என்னுடையவர்கள் பாண்டுவின் புதல்வர்களும் என்ன செய்கிறாங்க, என்னுடையவர்களும் பாண்டுவின் புதல்வர்களும் அப்படின்னு கேட்குறார். அப்போ என்ன அர்த்தம்? இவர் அங்கே இருக்க ஒன்றா கூடியிருக்கிறவங்களையும் யுத்தம் செய்ய விரும்பினவர்களுமான என்னுடையவர்கள் அப்படிங்கிறார். அப்போ அந்த கௌரவர்கள் தன்னுடைய குழந்தைகள், அந்த குரூப்பை மட்டும்தான் அவர் என்னுடையவராக எடுத்துக்கிறார். பாண்டுவின் புதல்வர்களும் என்ன செய்தார்கள்? பாண்டு யார்? இவருடைய தம்பி தான். பாண்டுவின் புதல்வர்கள்னால் அப்போ இவருடையவர் தானே அவளும். அவர் அதை நினைக்காதது தான் இந்த குருக்ஷேத்திரத்தில் இன்றைக்கி இந்த சண்டைக்கான காரணமே அப்படிங்கிற மாதிரி இதில் அவரே அதை காமிக்கிறார். பாண்டுவின் புதல்வர்களும் என்ன செய்தார்கள் அப்படின்னு பிரித்து கேட்குறார். என்னுடையவர்களும் பாண்டுவின். இன்னொரு மீனிங் பார்த்திங்கன்னா, ஒருங்கே கூடியிருந்தவர்களும் யுத்தம் செய்ய விரும்பியவர்களுமான, ஒன்றா கூடி யுத்தம் செய்ய விரும்பி என்னுடையவரும் பாண்டுவின் புதல்வர்களும், ரெண்டு சைடுமே யுத்தம் செய்ய விரும்பியவர்கள் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரியும் எடுத்துக்கலாம். இல்லை, ஒருங்கே கூடியிருந்தவர்களும் யுத்தம் செய்ய விரும்பியவர்களுமான என்னுடையவர்கள் அப்படின்னா என்ன? ஒன்றா கூடி யுத்தம் செய்யணும்னு ஆசைப்பட்ட என்னுடையவர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர்களும் பாண்டுவின் புதல்வர்கள். அப்போ பாண்டுவின் புதல்வர்கள் யுத்தம் செய்ய விருப்பப்படலை, விருப்பப்பட்டதுனால இன்றைக்கி இந்த நிலைமை வந்திருக்கு அப்படின்னு சொல்லாமல் அவர் சொல்லிவிட்டு என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்குறார். இப்போது இதில் பாருங்கள், மனோநிலை அப்புறம் அனாலிசிஸ், ஒன்றத்தை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணும்போது பல விஷயங்கள் நமக்கு வருது. ஸோ இப்போ ஜஸ்ட் இப்படியே படிச்சுன்னு போகிறதுக்கும் இது என்ன இவர் சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்க. வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு அப்படின்னு அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன வார்த்தை எந்த இடத்துல எப்படி சொல்கிறா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸ்தானு காலு பாத்ரு, இவர் எந்த இடத்துல எந்த மாதிரி இடத்துல உட்காந்துருக்கார், எந்த விஷயத்துக்கு சொல்கிறார், எதை பற்றி பேசுகிறார், இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோமானா இதுக்கு பல மீனிங் அதுக்கு ஆப்டாக கிடைக்கும். இப்போது சஞ்சயன் அங்கே நடந்த விஷயத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். முதல்ல ராஜா துரியோதனன் என்ன பண்ணுறார், நம்ம ஜெயிச்சிடுவோங்கிற எண்ணத்தோடு தான் ஹீ இஸ் தேர். அதனால் அவர் என்ன பண்ணுறார், நேராக ஆனால் அவருக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறார். துரோணாச்சாரியார் அண்ட் பீஷ்மர் மேலே இவ்வளோ படையும் இவங்கிட்ட தான் இருக்குது, மொத்த படையும் நல்லா ஃபுல்லாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தைரியத்தோடு தான் அவன் இருக்கான். இவன் 5 பேரையும் கொன்னுடணும், பாண்டவர் 5 பேரையும். ஏன்னா அவள் சும்மாவான சின்ன இடமாவது கேட்டுகிட்டே இருக்கா, எப்படியாவது நல்லா டேலண்டடாகவும் இருக்கா. ஸோ இவங்களை விட நம்ம தான் கிரேட்டுன்னு இருக்கணும், நம்ம தான் என்றைக்கும் கிரேட்டாக, சின்ன இடம் கூட அவளுக்கு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இவன் ரொம்ப இதுவாக இருக்கான். அதுக்காக எத்தனையோ விஷயங்கள் பண்ணிட்டான். காட்டுக்கு துரத்துறது, தீ வச்சு கொளுத்த ட்ரை பண்ணுறது,
அப்புறம் இடம் வேணும்னா விஷப்பாம்பு இருக்கிற இடமா பார்த்து ஒரு சின்ன இடமா கொடுக்கறது, சூதாட்டம் ஆட வைக்கிறது, 12 வருஷம் காட்டுக்கு போ, 1 வருஷம் தலைமறைவாருங்கிறது, இந்த மாதிரி நிறைய என்னென்னமோ பண்ணுறான். எதுக்கும் மசியில் இப்போது சரி நம்ம இது போர் புரிஞ்சு இவ 5 பேரையும் கொண்டு விடணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு விதத்தில் இவள் வந்து கொஞ்சம் கூட மேலே வரக்கூடாது. அவனோட எய்ம் என்னென்னா அவள் கொஞ்சம் கூட மேலே எங்கேயும் வந்துடக்கூடாது. இத்தனை வருஷமாக இவன் வந்து மேலே வராமல் காப்பாற்றின்னு இருக்கான். இப்போ திரும்பியும் இவன் மேலே வந்துடுவாளோங்கிற பயம் வரும்போது போருக்கு ரெடி ஆகிட்டான். எப்படியும் போரில் நம்மக்கிட்ட தான் படம் நிறையா இருக்குது, நம்ம ஜெயிச்சுடுவோம் அப்படிங்கிற ஒரு இதில். பட் ஸ்டில் இங்கே இவன் இந்த 2 இடம் இந்த கீதை ஃபுல்லுலேயுமே துரியோதனனை பற்றி காமிக்கிறச்சு இந்த 2 விஷயந்தான். துரியோதனன் இந்த பக்கம் இருக்கிற படையை பற்றியும் அந்த பக்கம் இருக்கிற படையை பற்றியும் எப்படி வந்து டிஸ்கிரைப் பண்ணுறான் அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் இருக்குது. இது மூலமாக நம்ம வந்து அவனுடைய மனோநிலைமையை நம்ம தெரிஞ்சிக்க முடியறது, என்ன நிலையில் அவனுடைய தாட்ஸ் வேவ்ஸ் ஓடுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. அவர் என்ன துரியோதனர் நேராக அந்த இது ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ எல்லோரும் சங்கு ஊதணும், ஸ்டார்ட் பண்ணணும் வார். நேராக இவர் என்ன பண்ணுறார், இங்கேருந்து துரியோதனன் நேராக அந்த இவர்கிட்ட துரோணாச்சாரியார்கிட்ட போகிறார். போயிட்டு, ஆச்சாரியரே, நீங்கள் உங்களுடைய புத்திசாலி சீடன் துருபதன் அந்த ஆப்போசிட் சைடில் யார் யாரெல்லாம் இருக்காங்கிறத பற்றி சொல்கிறான். உங்களுடைய சீடனான துருபதகுமாரன் திருஷ்டுத்யும்னன், அவன் வந்து பாண்டுபுத்திரர்களோட இந்த பெரிய படையை வச்சுட்டு அங்கே நின்றுட்டுருக்கான் பாருங்கோ அப்படின்னு காமிக்கிறான். ஒவ்வொருத்தரையாக காமிச்சின்னு வரான். பெரிய பெரிய வில்லாளிகள் அங்கே இருக்கா, பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் ஈடாக இருக்கக்கூடிய வீரர்கள் இருக்கா, சாத்தியகியும் விராடனனும் இருக்கா, ராஜா துருபதன் இருக்கான், திருஷ்டகேது இருக்கான், இந்த மாதிரி நிறைய பேரை, பலசாலியாக காசிராஜன் இருக்கார், இப்படி எல்லாரையும் காமிச்சின்னு வரார். இந்த மனிதர்களில் சிறந்தவன் இருக்கான், பராக்கிரமமாக இருக்கக்கூடிய யுதாமன்யு இருக்கான், அப்புறம் இந்த மாதிரி சுபத்ரையின் குமாரன் அபிமன்யு இருக்கான், இந்த மாதிரி எல்லாரையும் காமிக்கிறா. திரௌபதியோட 5 புதல்வர்கள் இருக்கா, இவெல்லாம் வந்து எல்லாருமே மகாரதிகளாக இருக்கா, அவங்கள வந்து யாரையும் நான் விடமாட்டேன் அப்படின்னு அவள் கூட எல்லாருமா சேர்ந்து நின்றுருக்கா, இதனால் அந்த மாதிரி இருக்கா, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் யார் யார் இருக்காங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. எதுக்காக இப்போ வந்து இந்த போருக்கு வந்ததுக்கப்புறமா இதை துரோணாச்சாரியார்கிட்ட சொல்லணும் இல்லையா? பட் ஹீ இஸ் டெல்லிங், இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்தணர்களில் சிறந்தவரே நம்ம அணிலையும் நிறைய பேர் இருக்கா பாருங்கோ அப்படின்னு சொல்கிறார். அவரை ரொம்ப சிறந்தவர்னு பாராட்டி தான் சொல்கிறார். பெரிய பெரிய வீரர்கள், யுத்த வீரர்கள் நம்மளதில் இருக்காங்க, படையில் ரொம்ப சிறந்தவர்களாக இருக்கிறவங்கள்லாம் நம்மளுடைய அணியில் நம்மக்கிட்ட இருக்கா. நீங்களும் பீஷ்மரும் கர்ணனும் இவங்கள்லாம் வந்து எப்பவுமே வெற்றி தான், கிருபாச்சாரியார் என்ன எப்பவுமே ஜெயிச்சு தான் நிற்பார், அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள். அஸ்வத்தாமன் அவனுக்கும் எப்பயுமே வெற்றி தான் கிடைக்குமா, அந்த மாதிரி. விகர்ணன் சோமதத்தனின் மகன், இவங்க எல்லாருமே வந்து இருக்கா. இந்த மாதிரி பெரிய பெரிய படைகளும் இருக்குது, அவங்களுடைய படைகள் நிறையா இருக்குது. எனக்காகவே இன்னொரு மெயினாக ஒன்று என்ன சொல்கிறான், எனக்காகவே உயிராசையை விட்டவங்க, நான் போனாலும் பரவாயில்ல நீங்கள் நல்லா இருக்கணும்னு வந்து நிற்கக்கூடிய சூர வீரர்கள் நிறைய பேர் என்கிட்ட இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ கர்ணர் கூட எப்படி வந்தாச்சு, கர்ணன் வந்து துரியோதனன் ஹெல்ப் பண்ணதுனால அந்த நன்றியை மறக்காமல் நான் வந்து நிற்கிறேன்னு வந்து நின்னவன் தான். ஸோ அந்த மாதிரி நிறையா பேர் இந்த யுத்தத்தில் திறமை பெற்றவங்களாக இருக்காங்க இங்கேயே வந்து நின்றுட்டுருக்காங்க. பாட்டனார் பீஷ்மர் வந்து இங்கே நிற்கிறார். அதனால் அவரால் காக்கப்படக்கூடிய ஒரு படை வந்து எதிரியால் வெல்ல முடியாது அப்படின்னு இவன் சொல்கிறான். எந்த எதிரியாலையும் நம்மளோட படையை அதனால் வெல்ல முடியாது. ஆனால் பீமன் வந்து கட்டி காத்துட்ருக்கிற அந்த படையை நம்மளால் ஈஸியாக வெல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறான். வெல்ல முடியும்னு சொல்கிறான், ஆனால் அவனுக்கு உள்ளுக்குள்ளே அந்த பயம் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிற மாதிரி அவனே என்ன சொல்லிட்டான், கூடவே நம்மளால் தான் ஜெயிக்க முடியும், பீஷ்மர் இருந்தார்னா அந்த இடத்துல பீஷ்மர் தான் ஜெயிப்பார் எல்லாம் சொல்லிவிட்டு, அதனால் நீங்கள் எல்லாரும் வந்து பீஷ்மரை 4 பக்கத்தில் இருந்தும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறான். அது சொல்ல வேண்டிய தேவையில்லையே, இருந்தாலும் ஹீ இஸ் டெல்லிங். அப்போ அவனுக்குள்ளே ஒரு ஃபியர் இருக்குமோ, அவன் பயப்படுறானோ அப்படிங்கிற ஒரு தாட்டு நம்மளுக்கு வருது.
அப்போ இது முடிஞ்ச உடனே இந்த மாதிரி இவன் 2 பக்கத்து இதை பற்றியும் முடித்த உடனே இவர் பீஷ்மருக்கு ஒரு இவனுக்கு வந்து நம்ம ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார், இம்மீடியட்டாக சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிற தன்னுடைய கர்ஜனையுடைய ஒரு சவுண்டு கொடுத்து தன்னுடைய சங்கை வந்து முழங்குறார். ஸ்டார்ட் ஆகிடுத்து, இதோ நாங்கள் போர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவர் தன்னுடைய சங்கை முழங்குகிறார். ஸோ ஓரளவுக்கு துரியோதனுடைய மனோநிலையும் இப்போ நமக்கு தெரிஞ்சுது. இப்போது பீஷ்மர் அந்த சங்கு முழங்கின உடனே மற்ற சங்குகள் அவருடைய சைடில் இருக்க எல்லாரும் அவங்க சங்கை எடுத்து முழங்குறா. சங்கு ஊதினும் போது பேரிகைகள், தம்பட்டம், பறை, கொம்பு, இந்த மாதிரி வாத்தியங்கள் இது எல்லாத்தையும் கடன்னு எல்லாம் செம சவுண்டாக வருது அந்த சைட்லேருந்து. அது ஆன உடனே ஸ்ரீகிருஷ்ணர், அர்ஜுனர் இவா 2 பேரும் நல்லா ஒயிட் கலர் ஹார்சஸ் அது தேரில் இருக்கா. உடனே ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பண்ணுறார், பாஞ்சஜன்யம், அவரோட சங்கு பேர் பாஞ்சஜன்யம், அந்த சங்கை அவர் முழங்குறார். ஸ்ரீகிருஷ்ணர் முழங்கின உடனே அர்ஜுனர் தேவதத்தம்ங்கிற சங்கு அதை முழங்குறார். இது கேட்ட உடனே பீமசேனன் அவனுடைய சங்கு அது வந்து பவுண்டிரம் அப்படின்னு பேர், அந்த சங்கை முழங்குறார். இதுக்கு பார்த்த உடனே யுதிஷ்டர் அனந்த விஜயம் அவருடைய சங்கு எல்லாரும் ஒரே சமயத்தில் டக்குன்னு எல்லாம் வரிசையாக பண்ணின்னு வரா. நகுலன் சுகோஷங்கிற சங்கு முழங்குறார். சகாதேவன் மணி புஷ்பகம் அப்படிங்கிற சங்கை ஊதுறார். எல்லாரும் கடன்னு செஞ்ச உடனே மற்ற எல்லாரும் வரிசையாக ஒவ்வொருத்தரும் அந்தந்த ராஜாக்கள் எல்லாரும் யாரெல்லாம் அந்த வரிசையாக அவள் இதில் இருக்காளோ அவள் எல்லாருமே அவளுடைய சங்கை இது பண்ணுறா. பண்ண உடனே அங்கே நல்ல சவுண்டு, செம சவுண்டு, எல்லோரும் அந்த ஒரு ஆக்டிவாக ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது அந்த சங்கு, இந்த சவுண்டு. இந்த பஞ்சபாண்டவர்களோட சைடில் ஊதுற சங்கு எல்லாரும் ஊதுறது, அந்த சங்குனுடைய ஒலி சவுண்டு அப்படி ஒரு இதுவாக இருக்குது, செம எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அது உடனே அந்த மற்றவங்க எல்லாருக்கும் அப்படியே ஒரு பயமே வர மாதிரி, ஒரு பயம்னு சொல்ல முடியாது, அப்படி ஒரு ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி ஒரு கேட்குறது இல்லை, அப்படி அப்பா என்ன ஒரு சவுண்ட் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த துரியோதனனோட இதில் எல்லாரும் கேட்குறான். இதை சஞ்சயன் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் திருதராஷ்டிரருக்கு. உங்களோட அணியில் இருக்கிறவா எல்லாரோடைய இதயங்களையும் அந்த ஒலி இதயங்களை பிளக்கச் செய்தது அப்படின்னு சொல்கிறார். இங்கே நம்ம இவருடைய இதை பார்த்தோம், திருதராஷ்டிரோட மனோநிலையை பற்றி ஒரு 3 விதமாக பார்த்தோம். அவர் எப்படி என்ன எதிர்பார்க்குறார் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டோம். இந்த பக்கம் துரியோதனன் அவன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அது முடிஞ்சுது. இப்போது எல்லாம் முடிஞ்சாச்சு, எல்லோரும் சங்கு ஊதியாச்சு. இப்போ எல்லாரும் அவள் ஆயுதத்தை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாள். ஒருத்தன் வில்லு விடுறதுக்கு ட்ரை பண்ணுறார், ஒருத்தர் வாள் எடுத்துன்னு போகிறா. இந்த மாதிரி எல்லாம் ரெடி ஆயாச்சு. தே ஆர் அபவுட் டு டூ. சங்கு முழங்கின உடனே ஒரு பாஸ் ஒன்று வரும், அதுக்கப்புறம் தான் சவுண்டு ஸ்டார்ட் ஆகும் எல்லாம். அந்த பாஸ் டைமில் அந்த கொஞ்ச நேரம் அப்படி இருக்கு இல்லையா, அந்த எல்லாம் முழங்கி முடித்த உடனே அப்போது அந்த ஹனுமத் கொடியை வச்சுட்டு இவன் அர்ஜுனன் அப்படியே அதையெல்லாம் பார்க்குறான். அப்படியே எல்லாரையும் திருதராஷ்டிரகுமாரர்கள்லாம் நின்றுட்டுருக்கா, 100 பேர் அங்கே. அவரை திருதராஷ்டிரரை சேர்ந்தவர் எல்லாம் அங்கே நிற்கிறா, எல்லாரையும் பார்க்குறான். அவங்க மேலே அப்படி வில்ல விடலான்னு எடுத்துட்டு அப்படி நிற்கறச்ச அவருக்கு திடீர்னு இப்போ தோணுறது, இப்போ துரியோதனனே பரவாயில்லன்னு தோணுறது பாருங்கள். துரியோதனனாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போய் நீங்கள் 2 பேரும் ஒழுங்காக இருக்கணுங்கிற மாதிரி அவங்க 2 பேரையும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு இது பண்ணிவிட்டு இவர் துரோணாச்சாரியரை பார்த்து பேசுகிற மாதிரி 2 படையும் காமிச்சு ஒரு தைரியம் கொடுக்குற மாதிரி இருக்குது. தைரியம்தான் கொடுக்குறார், நீங்கள் பண்ணணும், எனக்கு பக்கமாக நிற்கணும்னு கேட்குறான். அந்த மாதிரி தான் தோணுறது. பட்டு இவர் எல்லாம் ரெடின்னு எல்லாம் பண்ணிவிட்டு வில்லு விடும்போது எனக்கு இவங்க எல்லாரையும் நான் பார்த்தேன், கிருஷ்ணா என்னை கொஞ்சம் கொண்டு போய் அங்கே நிறுத்தேன் 2 படைக்கும் நடுவில். இந்த யாரெல்லாம் இந்த முயற்சியில் எனக்கு யாரோடெல்லாம் நான் போரிடணும், என்ன பண்ணணும்,
யுத்தம் செய்யும் ஆசையில் யார் யாரெல்லாம் வந்து இங்கே எதிரில் உட்காந்துட்டுருக்கா, எத்தனை நேரம் இவங்களோடலாம் நான் சண்டை போடுவேன், என்ன ஒன்றும் புரியவே இல்லையே, நான் எத்தனை நேரம் என்னால் அவங்களெல்லாம் பார்க்க முடியுமோ அவ்வளோ நேரம் கொஞ்சம் ரதத்தை கொண்டு போய் நடுவில் நிறுத்து. ஏன் இந்த புத்தி துரியோதனன் மோசமான புத்தியோடு இருக்கிறவன், அவன் வந்து என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஏன் நிற்கிறாங்க எல்லாரும், அவன் நல்லா இருக்கணும்னு நினச்சி எத்தனை பேர் வந்து நின்று இருக்காங்க, யாரெல்லாம் அப்படி போர் புரியறதுக்கு நிற்கிறாங்க, என்ன இது அப்படிங்கிறது கொஞ்சம் பார்க்கணும் போல் இருக்குது எனக்கு, நீ கொஞ்சம் எடுத்துன்னு போய் அங்கே விட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட உடனே ஸ்ரீகிருஷ்ணர் அழைச்சின்னு போய் அங்கே நடுவில் நிறுத்தியாச்சு. இப்போது யார் இப்படி பண்ண வரா என்ன, எனக்கு ஒன்றுமே புரியலையே, போய் என்னன்னு பார்த்துட்டு வரலாம், அதுக்கப்புறம் சண்டை போடலான்னு தைரியமாக தான் கேட்குறான். தைரியமாக நான் வந்து பார்க்கட்டும், யார் இந்த இவ்வளோ மோசமாக இருக்கிற இந்த துரியோதனனுக்கு யார் அது சப்போர்ட் பண்ணுறது அப்படிலாம் கேட்குறான். கேட்டு நீ வந்து கொண்டு போய் நிறுத்து, கொஞ்சம் நான் எல்லாரையும் பார்க்குறேன் அப்படின்னு கேட்குறான். அப்படி கேட்டுட்டு அங்கே போய் நிற்கிறான். எசாரின்னு ஸ்ரீகிருஷ்ணர் எடுத்து அழைச்சின்னு போய் அங்கே விடுறார். நடுவில் கொண்டு போய் நிறுத்துறார். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணருக்கு தெரியும் நம்மளுடைய வேலை ஸ்டார்ட் ஆக போகிறதுன்னு. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டார். யாருக்கும் ஒன்றும் அங்கே என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. அர்ஜுனரை அழைச்சின்னு போய் அங்கே நடுவில் நிறுத்தியிருக்கார். அர்ஜுனனுக்கும் அது தோணாது, சுற்றி எல்லாம் நின்று போச்சுங்கிறது தோணாது. இப்போ என்னென்னா எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு ஹி இஸ் கம்மிங். அவனுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக யார் யார் இருக்கா, யாரோட நம்ம சண்டை போட போகிறோம் இதெல்லாம் பார்க்குறதுல இருக்கார். பகவான் மட்டும் சுற்றி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கார். இப்போ இவன் ஆரம்பிச்சிட்டாண்ட இந்த இதை கேட்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் இதுவாக கொண்டு அழைச்சின்னு போகிறார். இது எல்லாத்தையும் சஞ்சயன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இந்த கதை. சஞ்சயன் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றார் திருதராஷ்டிரர்கிட்ட. ஸோ அர்ஜுனன் சொன்ன உடனே இதை கொண்டு போய் நிறுத்திட்டு ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார், பார்த்தனேன்னா அர்ஜுனரே அப்படின்னு அர்த்தம். அர்ஜுனரை பார்த்தா, நண்பா இப்படி எல்லாம் கூப்பிடுவார் அவர். ஸோ பார்த்தா, நீ வந்து யுத்தத்திற்காக இங்கே எல்லோரும் நின்றுட்டுருக்கிற கௌரவர்கள்லாம் பாரு அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே இவன் பார்க்குறான், ஒவ்வொருத்தரையாக பார்க்குறான். இப்போ தான் பார்க்கும்போது அந்த எப்போவுமே பாருங்கள், அந்த போர் முனைக்கு போகும்போது தான் அது வரைக்கும் தோணாது, கடன்னு மூவ் ஆகிட்டே இருக்கும். எல்லாமே என்ன நடக்கிறதுனே புரியாது, அடுத்தது என்ன பண்ணினோன்னு புரியாது. கடன்னு வந்து அந்த போர் வரைக்கும் வந்தாச்சு, எல்லாம் எடுத்து இப்போ தான் அவனுக்கு தெளிவு வராது. இவன் என்ன பண்ணுறான், அப்படி பார்க்குறான். அங்கே பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா, பெரிய தாத்தா, அப்புறம் குருநாதர்கள், தாய் மாமா, சகோதரர்கள், புதல்வர்கள், பேரன்கள், ஃப்ரெண்ட்ஸு, மாமனார்கள், அவனை பிடிச்சவங்க, இவனுக்கு அவங்கள பிடிக்குங்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பலர் இருக்கா. எல்லாரையும் பார்க்குறான். பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. என்னடா எல்லாருமே நமக்கு சொந்தக்காரா தானே அப்படின்ட்டு, இவங்கள தானே நம்ம மிஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அந்த ஒரு ஃபீலிங், இவங்களோடைய சண்டை போடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இப்போ தான் வருது அவனுக்கு. வந்தவுடனே ரொம்ப வருத்தம் வந்துடுது, இறக்கம் அவங்க மேலெல்லாம் இறக்கம் வருது. இந்த பக்கமும் அதே மாதிரி இவனுக்கு வேண்டியவங்க தான், அந்த பக்கமும் வேண்டியவங்க தான். இவங்க எல்லாரும் ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகுது, எல்லாருக்கும் லைஃப் போயிடுமே, எப்படிலாம் அவனுக்கு ஒரு வருத்தம் வர ஆரம்பிக்கிறது. அந்த கைண்ட்னஸ்ங்கிறது வருது. கைண்ட்னஸும் க்ரீஃபும் வருத்தமும், ஒரு பக்கம் இறக்கமும் ஒரு பக்கம் வருத்தமும் எல்லாமே சேர்ந்து வரும்போது இப்போ தான் அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே கஷ்டப்படும்போது ஹீ பிகம்ஸ் ஸோ வீக். அந்த க்ரீஃப் அவனுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதை பற்றி அடுத்த எபிசோடில் நம்ம பார்ப்போம். என்ன பண்ணுறான், என்ன சொல்கிறான், வாட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிறது அடுத்த வாரத்தோட ஃபஸ்ட் எபிசோட் முடியும். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து, ஸ்ரீலலிதார்ப்பணமஸ்து. நன்றி.